This sermon, Anointed Ones at the End Time, was delivered on July 25th, 1965 at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 1965ஆம் வருஷம் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபக்கூடாரத்தில் தி அனாயிண்டட் ஒன்ஸ் அட் தி எண்ட் டைம், கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Jesus himself said, "Go ye into all the world and preach the gospel to every branch that'll every tree will ever bring forth, every branch that'll be in the tree." இயேசு தாமே, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், எப்போதும் இருக்கும் ஒவ்வொரு கிளைக்கும், மரத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிளையும் எப்பொழுதும் முளைக்கும். And these signs shall follow the genuine branches. Where as long as it's a tree, as long as it's putting forth branches to the end of the world. இந்த அடையாளங்கள் அசலான கிளைகளை தொடரும் என்றார். எங்கே? அது ஒரு மரமாக இருக்கும் வரையிலும், அது உலகத்தின் முடிவு பரியந்தம் கிளைகளை பரப்பிக் கொண்டிருக்கும் வரையிலும். In my name they shall cast out devils, speak with new tongues, take up serpents, drink deadly things, lay hands on the sick and they shall recover. See the hour we're living? See what Jesus said? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தை பார்த்தீர்களா? இயேசு என்ன கூறினார் என்று பார்த்தீர்களா? Remember, this is at the end time, not back under Wesley, back there. Now at the end time this is to take place. இது கடைசி காலத்தில் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெஸ்லியின் காலத்திலும் அதற்கு முன்பும் அல்ல, இப்பொழுது கடைசி காலத்தில் இது சம்பவிக்க வேண்டியதாயிருந்தது. Now, watch the scriptures, let them testify. Jesus said, search the scriptures, for in them you think or believe that you have eternal life. இப்பொழுது வேத வாக்கியங்களை கவனியுங்கள், அவைகள் சாட்சி பகரட்டும். இயேசு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் நினைத்தால், இல்லை விசுவாசித்தால். And they are the ones that testify of me. In other words, if this tree ever brings forth a branch, அவைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன என்றார். வேறு வார்த்தைகளில் கூறினால், இந்த மரம் எப்போதாவது ஒரு கிளையை தோன்ற செய்தால், I am the vine, the tree, ye are the branches. He that believeth in me, the works that I do, shall he do also. St. John 14:12. நானே திராட்சை செடி, மரம், நீங்கள் கொடிகளாயிருக்கிறீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். பரிசுத்த யோவான் 14:12. Now, he that abideth in me, him that was in my root at the beginning. இப்பொழுது என்னில் நிலைத்திருக்கிறவன், ஆதியிலே என் வேரில் இருந்தவன். That's the reason Jesus was both the root and offspring of David. He was before David, in David, and after David. Both root and offspring of David. அந்த காரணத்தினால்தான் இயேசு தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருந்தார். அவர் தாவீதுக்கு முன் தாவீதில், தாவீதுக்கு பிறகு தாவீதின் வேரும் சந்ததியும். The morning star, the rose of Sharon, the lily of the valley, Alpha and Omega, Father, Son, and Holy Ghost. In him dwells the fullness of the Godhead bodily. Both root and offspring of David. விடிவெள்ளி நட்சத்திரம், சாரோரின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, அல்பா மற்றும் ஒமேகா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தாவீதின் வேரும் சந்ததியும். He that is the elected life, the predestinated life that's in me, and he is the Word.
from the beginning. அவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவன், முன்குறிக்கப்பட்ட ஜீவன். அது எனக்குள் இருக்கிறது. அவரே வார்த்தை, ஆதியிலிருந்தே. When he comes forth, he'll bear my fruit. Say John 14:12. அவன் புறப்பட்டு வரும்போது அவன் என்னுடைய கனிகளை தருவான். பரிசுத்த யோவான் 14:12. But others will live by the same thing, call themselves Christians and believers. Not all that saith, Lord, Lord, will enter in. ஆனால் மற்றவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் விசுவாசிகள் என்றும் அழைத்துக் கொண்டு அதே காரியத்தினால் ஜீவிப்பார்கள். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற யாவரும் அதற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். Now, this is to take place and be manifested in the last days, when the mysteries of God should be finished, as we'll get to a little later. இப்பொழுது இது சம்பவிப்பதையும் கடைசி நாட்களில் வெளிப்படுவதையும் தேவனுடைய ரகசியங்கள் எப்பொழுது முடிவடையும் என்பதையும் நாம் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். These trees, the true vine and false vine. You've heard me preach on that since from years ago. How they've grown up together. இந்த மரங்கள், உண்மையான திராட்சை செடி மற்றும் கள்ள திராட்சை செடி, அநேக ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நான் அதை குறித்து பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவைகள் எப்படி ஒன்று சேர்ந்து வளர்ந்தன? Brought them in individuals and showed that from Cain and Abel, the two vines that met at an altar, both of them religious, both of them anointed, both of them desiring life and worshiping the same God. And one was rejected and the other received. அவர்களை தனிப்பட்ட நபர்களாக கொண்டு வந்து காயின் ஆபேல் ஆகிய இரு திராட்சை செடிகள் ஒரு பலிபீடத்தில் சந்தித்தன என்பதையும், அவர்கள் இருவருமே மத சம்பந்தமானவர்கள், அவர்கள் இருவருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் இருவருமே ஜீவனை விரும்பி ஒரே தேவனையே தொழுது கொண்டனர். ஒருவன் புறக்கணிக்கப்பட்டான், மற்றவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். And the only way that the one that was received could have done anything different from his brother, it was revealed to him. Oh, the Bible said, by faith. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவன் தன்னுடைய சகோதரனை விட வித்தியாசமாக எதையும் செய்திருக்கக்கூடிய ஒரே வழி, அது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் வேதம் விசுவாசத்தினாலே என்று கூறியுள்ளது. Hebrews 11th chapter, by faith Abel offered unto God a more excellent sacrifice than that of Cain, which God testified that he was righteous. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அவன் நீதிமானாய் இருந்தான் என்று தேவன் சாட்சி பகர்ந்தார். Jesus said the spiritual revelation of who he was. Who does man say, I, the Son of Man, am? இயேசு கூறினார், அவர் யாராய் இருந்தார் என்பதை பற்றி ஆவிக்குரிய வெளிப்பாடு. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். Peter said, thou art the Christ, the Son of the living God. அவன் கூறினான், பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். Blessed art thou, son of Simon, son of Jonas. Flesh and blood never revealed this to you. My Father which is in heaven has revealed it. Upon this rock I'll build my church. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். What? The true revelation of the word. There's the true vine again. Abel, by faith. என்ன? வார்த்தையின் உண்மையான வெளிப்பாடு. அங்கே மீண்டும் உண்மையான திராட்சை செடி உள்ளது. ஆபேல் விசுவாசத்தினாலே. You said it wasn't a revelation. நீர் அது ஒரு வெளிப்பாடு அல்ல என்று கூறினீர். What is faith? Faith is something that's revealed to you that is not yet, but you believe it will be. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஏதோ ஒன்றாகும். ஆனால் அது இல்லாதிருக்கிற போதிலும் அது அவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். Faith is a revelation of the will of God. So by revelation, விசுவாசம் என்பது தேவனுடைய சித்தத்தின் வெளிப்பாடு. எனவே வெளிப்பாட்டினால், and the churches today don't even believe in spiritual revelation. They believe in a dogmatic teaching of some system. இன்றைக்கு சபைகள் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கூட விசுவாசிப்பதில்லை. அவர்கள் ஏதோ ஒரு முறைமையின் பிடிவாதமான போதகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். Revelation. Abel offered unto God a more excellent sacrifice than that of Cain, which God testified he was righteous.
Amen. I hope you see that. See where we're living? See the hour? காயினுடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை ஆபேல் தேவனுக்கு செலுத்தினான். அவன் நீதிமானாய் இருந்தான் என்று தேவன் சாட்சி பகர்ந்தார். ஆமேன். நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தீர்களா? நேரத்தை பார்த்தீர்களா? I was talking to a gentleman not long ago, a Christian scholar and gentleman. He said, Mr. Branham, we refuse all revelations. அண்மையில் நான் ஒரு பெருந்தன்மையான மனிதனுடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு கிறிஸ்தவ அறிஞரும் பெருந்தன்மை உள்ளவருமான ஒருவருடன் அவர், திரு பிரணாமே, நாங்கள் எல்லா வெளிப்பாடுகளையும் மறுக்கிறோம் என்றார். I said, then you have to refuse Jesus Christ, for he is the revelation of God. God revealed in human flesh. Unless you see it, you're lost. நான் அப்படியானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தேவனுடைய வெளிப்பாடாய் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவராய் இருக்கிறார் என்றேன். நீங்கள் அதை காணாவிட்டால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். Jesus said, except you believe that I'm he, you'll die in your sins. He is the revelation of God, the Spirit of God revealed in human form. You can't believe that, you're lost. இயேசு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்றார். அவர் தேவனுடைய வெளிப்பாடாய் மானிட ரூபத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய ஆவியாய் இருக்கிறார். உங்களால் அதை விசுவாசிக்க முடியாவிட்டால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். You put him a third person, second person, or any other person besides God, you're lost. Except you believe that I'm he, you'll die in your sins. Revelation. நீங்கள் அவரை ஒரு மூன்றாம் நபராகவோ இரண்டாம் நபராகவோ அல்லது தேவனை தவிர வேறெந்த நபராகவோ வைத்தால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களில் மரிப்பீர்கள். ஒரு வெளிப்பாடு. No wonder they couldn't see him. No man can come to me except my Father draws him, and all the Father has given to me in the roots will come to me. You get it? அவர்களால் அதை காண முடியவில்லை என்பதில் வியப்பொன்றுமில்லை. என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். பார்த்தீர்களா? உங்களுக்கு அது புரிகிறதா? Oh, how we should love him, adore him, praise him. To see the fruit of the Spirit in the last days and the broad tree ripening in the top of the time. கடைசி நாட்களில் ஆவியின் கனியை காண்பதற்கும் காலத்தின் முடிவில் மணவாட்டி மரம் முதிர்ச்சி அடைவதை காண்பதற்கும் நாம் எப்படி அவரை நேசிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். The true vine and the false vine both had the same anointing. The water fell on both of them. No wonder he warned us it would deceive the very elected if it was possible. உண்மையான திராட்சை செடியும் கள்ள திராட்சை செடியும் இரண்டுமே ஒரே அபிஷேகத்தை உடையதாய் இருந்தது. தண்ணீர் அவைகள் இரண்டின் மேலும் விழுந்தது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் என்று அவர் நம்மை எச்சரித்ததில் வியப்பொன்றுமில்லை. Notice, they look the same. They're anointed the same. But notice, by their fruit. How do you know it? கவனியுங்கள், அவைகள் ஒரே விதமாக காணப்படுகின்றன. அவர்கள் அதே விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கவனியுங்கள், அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அதை எப்படி அறிவீர்கள்? How you know that isn't an orange? Because it's bearing a grapefruit. That vine's all right, it's living in the tree, but it's bearing a grapefruit. It isn't like the first one. அது ஒரு ஆரஞ்சு பழமல்ல என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் அது ஒரு திராட்சை பழத்தை தருகிறது. அந்த திராட்சை செடி பரவாயில்லை, அது மரத்தில் ஜீவிக்கிறது. ஆனால் அது ஒரு திராட்சை கனியை தருகிறது. அது முதல் ஒன்றை போல இல்லை. And if a church says they believe Jesus Christ the same yesterday, if ever, and denies power, denies works, denies word, if the church that believes in Jesus Christ, ஒரு சபையானது நேற்றும் இன்றுமென்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் கூறினாலும் அவருடைய வல்லமையை மறுதலிக்கிறார்கள், அவருடைய கிரியைகளை மறுதலிக்கிறார்கள், அவருடைய வார்த்தையை மறுதலிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சபையானது will do the works of Jesus Christ. It'll have the life of Jesus Christ. And if it isn't, no matter if the life is pouring into it, if it isn't predestinated from the roots, it'll bear grapefruit every time or something different. இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை செய்யும்
அது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை உடையதாயிருக்கும். அது அவ்வாறு இல்லை என்றால் அதற்குள் ஜீவன் ஊற்றிக்கொண்டே இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது வேர்களில் இருந்தே முன்குறிக்கப்படவில்லை என்றால் அது ஒவ்வொரு முறையும் அல்லது வித்தியாசமான ஏதோ ஒரு திராட்சை கனியை கொடுக்கும். But if it's a predestinated life in the roots, it'll bear Jesus Christ the same yesterday, today, and forever. If it's the word coming up through the root, which he is the root, the beginning of time. ஆனால் அது முன்குறிக்கப்பட்ட ஜீவனாய் வேர்களில் இருக்குமானால் அது நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவை தாங்கி அது வேர் மூலம் வரும் வார்த்தையாக இருந்தால் ஏது அவர்தான் வேர், காலத்தின் ஆரம்பம். Notice, but it's what they produce that tells you the difference. By their fruit, Jesus said, you shall know them. கவனியுங்கள், ஆனால் அவைகள் உற்பத்தி செய்கிறவைகளே உங்களுக்கு வித்தியாசத்தை கூறுகின்றன. இயேசு அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்றார். Man does not gather grapes off of a thistle, although the thistle be right in the grapevine. That could be possible, but the fruit will tell it. நெருஞ்சில் திராட்சை கொடியில் இருந்த போதிலும் மனுஷன் திராட்சை பழங்களை முச்செடியில் பறிப்பதில்லை. அது கூடும், ஆனால் கனியோ அதை காட்டும். What is the fruit? The word for the fruit for the season. That's what it is. They're teaching. கனி என்றால் என்ன? பருவத்திற்கான கனி வார்த்தை. அதுதான் அவர்களுடைய போதனை. The teaching of what? The teaching of the season. What time it is. Man's doctrine, denominational doctrine, but or God's word for the season. எந்த உபதேசம்? காலத்தை பற்றிய உபதேசம். இது என்ன நேரம்? மனிதனுடைய உபதேசமா, ஸ்தாபன உபதேசமா, அல்லது பருவத்திற்கான தேவனுடைய வார்த்தையா? Now, the time gets away so quick that we could bear on that a long time. But I'm sure that you here present, and I'm sure you across the nation, can see what I'm trying to tell you. For we don't have too much longer to stay on it. இப்பொழுது காலம் மிக விரைவாக கடந்து செல்கிறது. எனவே நாம் அதன் பேரில் நீண்ட நேரம் தரித்திருக்க முடியும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிப்பதை இங்குள்ள நீங்களும் தேசத்தினூடாக உள்ள நீங்களும் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். ஏனென்றால் நாம் அதில் அதிக நேரம் தரித்திருக்க முடியவில்லை. But you might see that the anointing gets on the unjust, the false teachers, and causes them to do exactly what God told them not to do, but they'll do it anyhow. Why? ஆனால் அபிஷேகமானது அநீதி உள்ளவர்கள் கள்ள போதகர்கள் மேல் செல்வதை நீங்கள் காணலாம். தேவன் அவர்களிடம் என்ன செய்யக்கூடாது என்று கூறினாரோ அவர்கள் அதை எப்படியும் செய்ய காரணமாய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை எப்படியும் செய்வார்கள். ஏன்? They cannot help it. How can a thistle be anything else but a thistle? அவர்களால் அதை தவிர்க்க முடியாது. ஒரு நெருஞ்சில் செடி நெருஞ்சில் செடியாய் இருப்பதை தவிர வேறெப்படி இருக்க முடியும்? No matter how much good rain sprinkled on it, it's got to be a thistle. That's the reason Jesus said they'll be so close it would deceive the very elected, which is in the root. அதன் மேல் எவ்வளவு நல்ல மழை பெய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது ஒரு முச்செடியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த காரணத்தினால் தான் இயேசு அவர்கள் மிகவும் நெருக்கமாய் இருந்து அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் என்று கூறினார். அது வேர்களில் உள்ளது. If it were possible, but it ain't possible. A wheat can do nothing but bear wheat. That's all it can bear. அது கூடுமானால், ஆனால் அது கூடாத காரியம். ஒரு கோதுமையை பிறப்பிப்பதை தவிர வேறொன்றையும் பிறப்பிக்க முடியாது. அது பிறப்பிக்க முடிந்தது அவ்வளவுதான். Notice, remember, God is not the author of organization. The devil is the author of organization. I proved that by the word back and forth and over. Won't have to go into that this morning. கவனியுங்கள், தேவன் ஸ்தாபனத்தின் ஆக்கியோன் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிசாசுதான் ஸ்தாபனத்தின் ஆக்கியோன். நான் அதை வார்த்தையை கொண்டு முன்னும் பின்னுமாக மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறேன். இந்த காலையில் அதற்குள் செல்ல வேண்டியதில்லை. We know that God never did organize people together like that, make an organization. Hundreds of years after the death of the last disciple before they ever had the first organization. தேவன் ஜனங்களை இந்த விதமாக ஒன்று சேர்த்து ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கவில்லை என்பதை நாம் அறிவோம். கடைசி சீஷன் மரித்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழித்து அவர்கள் முதலாம் ஸ்தாபனத்தை உடையவர்களாய் இருந்தனர். Always proved a failure. If it isn't, why
we together in love today, Methodist, Baptist, Presbyterian, Catholic, and all? Why ain't the works of God following us then? Every church on the same thing, the Word. அது எப்பொழுதுமே ஒரு தோல்வியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது அவ்வாறு இல்லை என்றால் நாம் ஏன் இன்றைக்கு மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், கத்தோலிக்கர் மற்றும் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அன்பாக இருக்க முடியவில்லை? அப்படியானால் ஒவ்வொரு சபையும் ஒரே காரியத்தின் பேரில், வார்த்தையின் பேரில் ஏன் தேவனுடைய கிரியைகள் நம்மை பின்தொடரவில்லை? Those things that separate man. Brotherhood. We're farther from God than we ever was. The church is speaking of. அந்த காரியங்கள் மனிதனை, சகோதரத்துவத்தை பிரிக்கின்றன. நாம் சபைகளில் பேசுவதை காட்டிலும் நாம் தேவனிடத்திலிருந்து தூரமாய் விலகி இருக்கிறோம். Now, we're told that all the old things happen for examples, for our teaching, reproofs, admonitions. எப்பொழுது பழைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய உபதேசத்திற்காகவும், கடிந்து கொள்ளுதல்களுக்காகவும், போதனைகளுக்காகவும் உதாரணங்களாக சம்பவித்தன என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. That all the old things of the Old Testament happened foreshadowed to see what would be in the New Testament nowadays. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய நாளில் என்ன இருக்கும் என்று காணும்படியாக, அதாவது பழைய ஏற்பாட்டின் பழைய காரியங்கள் யாவும் சம்பவித்து முன்னடையாளமாயிருந்தன. Just like if you've never seen your hand and you looked up and you seen a shadow on the wall as my hand would be from the light. நீங்கள் உங்களுடைய கரத்தை காணாதது போல நீங்கள் மேலே நோக்கி பார்த்து நீங்கள் சுவற்றின் மேல் ஒரு நிழலை கண்டால் என் கையை வெளிச்சத்திலிருந்து விலக்குவது போல. If it's got 5 fingers here in a shadow, when the negative and you move your hands towards being the positive, towards the negative, it's got to come to 5 fingers. ஒரு நிழலில் இங்கே 5 விரல்கள் இருந்தால் எதிர்மறையாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய கரங்களை நேர்மறையாக இருக்க நோக்கி நகர்த்துங்கள். எதிர்மறையை நோக்கிய போது அது 5 விரல்களுக்கு வர வேண்டும். As the Bible tells us, that the Old Testament being a shadow type of the new things, or the things that was to come. Not the very thing that is, but it is a shadow, a type of the things that is to come. வேதம் நமக்கு கூறுவது போல, அதாவது பழைய ஏற்பாடு ஒரு நிழலாயிருந்து புதிய காரியங்களுக்கு அல்லது வரப்போகும் காரியங்களுக்கு முன்னடையாளமாக இருக்கிற காரியங்கள் அல்ல, ஆனால் அது ஒரு நிழலாய் இருக்கிறது, வரப்போகும் காரியங்களுக்கு ஒரு மாதிரியாய் இருக்கிறது. Let us go back and see if this thing ever was in any other age. Are you willing? So we'll know to prove this back and forth by the word, not by some man's idea, some theory. எந்த காரியம் வேறெந்த காலத்திலாவது எப்போதாவது இருந்ததா என்று நாம் திரும்பி சென்று பார்ப்போமாக. நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்களா? எனவே நாம் இதை முன்னும் பின்னுமாக வார்த்தையை கொண்டு நிரூபிக்க அறிந்து கொள்வோம். ஏதோ ஒரு மனிதனின் கருத்தினால் அல்ல, ஏதோ ஒரு கோட்பாட்டினால் அல்ல. I don't care who he is. Any other man, myself, or anybody else, if he speaks not according to the law and the prophets, there's no light in him. See? What the Bible said. அவர் யாராய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நானோ அல்லது வேறு யாரோ ஒருவன் நியாயப்பிரமாணத்தின்படியும் தீர்க்கதரிசிகளின்படியும் பேசாமல் இருந்தால் அவனுக்குள் வெளிச்சம் இல்லை. பார்த்தீர்களா? அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. Let every man's word be a lie and mine be true, regardless who it is. அது யாராய் இருந்தாலும் எல்லா மனுஷருடைய வார்த்தையும் பொய்யாயும் என்னுடைய வார்த்தை சத்தியமாயும் இருப்பதாக. Now let's go back and find out if this ever happened to show us an example. இப்பொழுது நாம் திரும்பி சென்று நமக்கு ஒரு உதாரணத்தை காண்பிப்பதற்காக இது எப்போதாவது சம்பவித்ததா என்று கண்டறிவோமாக. We could go back over now in the book of Exodus and speak of a character named Moses, who was an anointed prophet, sent of God with the word of God and the will of God for his generation. நாம் இப்போது யாத்ராவின் புஸ்தகத்திற்கு திரும்பி சென்று மோசே என்னும் பெயருள்ள ஒரு குணாதிசயத்தை குறித்து பேசலாம். அவன் தேவனுடைய வார்த்தையோடும் தன்னுடைய சந்ததிக்கான தேவனுடைய சித்தத்தோடும் தேவனால் அனுப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியாயிருந்தான். As God's word always runs in continuity, he said he did nothing until he revealed it to his prophets first, then he done it. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் தொடர்ச்சியாக இயங்குகிறபடியால் அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அதை முதலில் வெளிப்படுத்தும் வரையில் அவர் ஒன்றையுமே செய்யவில்லை என்றார். அப்பொழுது அவர் அதை செய்தார். Now he cannot lie. He can't lie and be God. No sir, he's got to remain true. There's no lie in him. இப்பொழுது அவரால் பொய்யுரைக்க முடியாது. அவர் பொய்யுரைத்து தேவனாக இருக்க முடியாது. இல்லை ஐயா, அவர் உண்மையாய் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள் பொய்யே கிடையாது. And he cannot change it. If he does,
then he's not God. He made a mistake. He's got to be infinite. And infinite cannot make a mistake. See? So what God ever says, that's eternally right. See? அவரால் அதை மாற்ற முடியாது. அவர் அப்படி செய்தால் அப்பொழுது அவர் தேவன் அல்ல. அவர் ஒரு தவறு செய்து விட்டார். அவர் முடிவற்றவராக இருக்க வேண்டும். முடிவில்லாதவர் ஒரு தவறும் செய்ய முடியாது. பார்த்தீர்களா? எனவே தேவன் எப்பொழுதாவது என்ன கூறுகிறாரோ அது நித்தியமாக சரியானதாய் உள்ளது. பார்த்தீர்களா? And he promised that. So watch, there's nowhere in the Bible unless it follows continuity right to it. அவர் அதை வாக்கு பண்ணினார். ஆகையால் கவனியுங்கள், வேதத்தில் எந்த இடத்திலும் அது அதை தொடர்ந்து பின்பற்றுவதாக இல்லை. Now, God had promised Abraham that his seed would be a stranger in a strange land for 400 years, and then he'd bring him out with a great hand of might and power. இப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததியார் ஒரு அந்நிய தேசத்தில் 400 ஆண்டுகளாக ஒரு அந்நியராக இருப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அதன் பின்னர் அவர் அவனை ஒரு மகத்தான வல்லமையான கரத்தோடும் வல்லமையோடும் வெளியே கொண்டு வந்து show his signs and wonders amongst the people that they dwelt with. The time of the promise drew nigh. People forgot about it. They had Pharisees and Sadducees and so forth, denominations. தம்முடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் வாசமாயிருந்த ஜனங்களுக்கு மத்தியில் காண்பித்தார். வாக்குத்தத்தின் நேரம் சமீபித்து விட்டது. ஜனங்கள் அதை குறித்து மறந்துவிட்டனர். அவர்கள் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் என்னும் ஸ்தாபனங்களையும் உடையவர்களாயிருந்தனர். But all of a sudden there come God along and drawed from out away from any of them. ஆனால் திடீரென்று தேவன் மாத்திரமே வந்து அவர்கள் எல்லோரையும் வெளியே இழுத்தார். God never in any day or at any time ever called a prophet out of a denomination. No, sir. தேவன் எந்த நாளிலும் அல்லது எந்த நேரத்திலும் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியை ஒருபோதும் அழைத்ததே இல்லை. இல்லையா? He's so twisted up he couldn't do it. He'd have to stay at that denomination. அவன் மிகவும் குழப்பப்பட்டிருக்கிறான். அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவன் அந்த ஸ்தாபனத்தோடு தரித்திருக்க வேண்டும். Moses, a man sent from God with the word of God, and on his journey taking Israel into the promised land strictly with the commandment of God, he met another prophet. மோசே தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு இஸ்ரவேலரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு சென்று தேவனுடைய கட்டளையை கண்டிப்புடன் கொண்டு செல்லும் தன்னுடைய பயணத்தில் அவன் மற்றொரு தீர்க்கதரிசியை சந்தித்தான். Another anointed one that had a genuine anointing of the same Holy Spirit that was upon Moses. Right. மோசேயின் மேலிருந்த அதே பரிசுத்த ஆவியின் அசலான அபிஷேகத்தை பெற்றிருந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மற்றொருவன். அது உண்மை. He was a prophet. The Holy Spirit was upon this man. His name was Balaam. We're all acquainted with him. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இந்த மனிதன் மேல் இருந்தார். அவனுடைய பெயர் பிலேயாம் என்பதாகும். நாம் அனைவரும் அவனை பற்றி அறிந்திருக்கிறோம். Well, the very things, the things that the man said is still taking place. About 2,800 years ago. Now, like a unicorn, old Israel. Whoever blesses you will be blessed. பாருங்கள், அதே காரியங்கள் அந்த மனிதன் கூறின காரியங்கள் இன்னமும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 2800 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓ இஸ்ரவேலே, நீ ஒரு காண்டாமிருகத்தை போன்றிருக்கிறாய். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். Whoever curses you will be cursed. Your strength, mighty. How righteous are our tents, O Jacob. See, he couldn't help himself. He come there purposing in his heart to curse the people. உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். உம்முடைய பலன் வல்லமை யாக்கோபே, உம்முடைய கூடாரங்கள் எவ்வளவு நீதி உள்ளவைகள் பாருங்கள். அவனால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அவன் தன்னுடைய இருதயத்தில் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு வந்தான். Oh, you false teachers. Listen to these tapes. All these years and seeing God confirm exactly what he said. ஓ கள்ள போதகர்களே, நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த ஒளிநாடாக்களை கேட்டு தேவன் கூறினதை சரியாக உறுதிப்படுத்துவதை காண்கிறீர்கள். And you said in your study, I know it's the truth.
And because of your denominational differences, you dispute them and tell your people they're not so. நீங்கள் உங்களுடைய படிப்பாய்வில் அது சத்தியம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஸ்தாபன வேறுபாடுகள் நிமித்தம் நீங்கள் அவர்களை தர்க்கித்து உங்களுடைய ஜனங்கள் அந்த விதமாக இல்லை என்று கூறுகிறீர்கள். Woe unto you! Your time is close at hand. உங்களுக்கு ஐயோ, உங்களுடைய நேரம் சமீபித்து விட்டது. Balaam, anointed with the same spirit that was up on Moses. What was the difference? மோசேயின் மேலிருந்த அதே ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட பிலேயாம் வித்தியாசம் என்னவா இருந்தது? The teaching of Moses was perfect. The Bible said here in 2 Peter that it was the teaching of Balaam that Israel received that God never did forgive. மோசேயின் போதகம் பரிபூர்ணமாயிருந்தது. வேதம் இங்கே 2 பேதுருவில் இஸ்ரவேலர் பெற்றுக்கொண்ட பிலேயாமின் போதகத்தை தேவன் ஒருபோதும் மன்னிக்கவில்லை. Unpardonable sin. Not a one of them got saved. Though they had come out under the blessings of God and seen the hand of God moving by this mighty prophet and seen it exactly vindicated by God. மன்னிக்க முடியாத பாவம். அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களின் கீழ் வெளியே வந்திருந்த போதிலும் அவர்களில் ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. இந்த வல்லமையான தீர்க்கதரிசியின் மூலம் தேவனுடைய கரம் அசைவதைக் கண்டு அது தேவனால் சரியாக ரோபகாரப்படுத்தப்பட்டதையும் கண்டனர். And because another prophet come in with a teaching contrary and disputed with Moses and tried to prove to the people that Moses was wrong. ஏனென்றால் மற்றொரு தீர்க்கதரிசி ஒரு முரண்பாடான போதகத்தோடு உள்ளே வந்து மோசேயோடு தர்க்கம் செய்து மோசே தவறாய் இருந்தான் என்று ஜனங்களுக்கு நிரூபிக்க முயன்றான். And Dathan, Korah, many of them agreed with him and taught the children of Israel to commit fornications. தாத்தான், கோராகு, இன்னும் அவர்களில் அநேகர் அவனோடு இணங்கி இஸ்ரவேல் புத்திரரை வேசித்தனம் செய்யும்படி கற்பித்தனர். To go after his organization, that we're all the same. அவனுடைய ஸ்தாபனத்தின் பின்னால் செல்ல, அதாவது நாம் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கிறோம். Whether we're Methodist, Baptist, Presbyterian, or Pentecostals, and what more, we're all the same. நாம் மெத்தோடிஸ்டாகவோ பாப்டிஸ்டாகவோ பிரெஸ்பிட்டேரியனாகவோ அல்லது பெந்தேகோஸ்தேக்களாகவோ இருந்தாலும் இன்னும் என்னவாக இருந்தாலும் நாம் யாவரும் ஒரே விதமாகவே இருக்கிறோம். We're not the same. Ye are a separated people, holy unto the Lord, dedicated to the Word and the Spirit of God. நாம் ஒரே விதமாக இல்லை. இந்த நாளின் தம்முடைய வாக்குதத்தின் கனியை கொடுக்கும்படியாக நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் ஆவிக்கும் பிரதிஷ்டை செய்து to bear fruit of his promise of this day, and you're not of them. I know that's awful strong, but that's the truth just the same. கர்த்தருக்கென்று பரிசுத்தமுள்ள ஒரு பிரிக்கப்பட்ட ஜனங்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களை சேர்ந்தவர் அல்லவே. அது மிகவும் கடினமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் அது அதே சத்தியமாய் உள்ளது. Dedicated to a service in this last day. Come out from amongst it. இந்த கடைசி நாட்களில் ஒரு ஆராதனைக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறீர்களே, அவர்களுடைய நடுவிலிருந்து வெளியே வாருங்கள். Now, the teaching of Balaam, not the prophecy of Balaam, that was all right. That was God. இப்பொழுது பிலேயாமின் போதகம், பிலேயாமின் தீர்க்க தரிசனம் அல்ல, அது சரியாயிருந்தது, அது தேவனாயிருந்தது. How many believes that? The prophecy of Balaam was exactly right, because he couldn't speak nothing else. The anointing of God wouldn't speak nothing else. And God vindicated it by proving it was the truth. But it was the teaching of Balaam. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? பிலேயாமின் தீர்க்க தரிசனம் முற்றிலும் சரியாக இருந்தது. ஏனென்றால் அவனால் வேறொன்றையும் பேச முடியவில்லை. தேவனுடைய அபிஷேகம் வேறெதையும் பேசாது. அது சத்தியமாய் இருந்தது என்பதை நிரூபிப்பதன் மூலம் தேவன் அதை ரூபகாரப்படுத்தினார். ஆனால் அது பிலேயாமின் போதகமாய் இருந்தது. Now compare that with Matthew 24:24. Anointed ones, but their teaching is false. இப்பொழுது அதை மத்தேயு 24:24 ஒப்பிட்டு பாருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆனால் அவர்களுடைய போதகமோ பொய்யானது. Trinities and all things like that. Wrong. Antichrist.
திருத்துவங்களும் அதை போன்ற எல்லா காரியங்களும் தவறு, அந்தி கிறிஸ்து. I hope your feelings don't get hurt and don't turn the phones off and don't get up and go out. Just sit still and let's see if the Holy Spirit won't reveal it to us and prove it to us. உங்களுடைய உணர்வுகள் புண்படுத்தப்படாது என்று நான் நம்புகிறேன். தொலைபேசி இணைப்புகளை துண்டித்து விட வேண்டாம். நீங்கள் எழுந்து வெளியே செல்ல வேண்டாம். அப்படியே அமைதியாக இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்த மாட்டாரா என்று நாம் பார்த்து அதை நமக்கு நிரூபிக்கட்டும். Say, but that, just whatever you believe, just sit still. Listen, ask God to open your heart. Then you'll find out whether you're a briar or a thistle or wherever you're standing. See? ஆனால் அது என்று கூறுங்கள். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே அமைதியாக உட்கார்ந்து கேளுங்கள். உங்களுடைய இதயத்தை திறக்கும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் ஒரு முட்செடியா அல்லது முள்செடியா அல்லது நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். பார்த்தீர்களா? Now, even Judas, foreordained to the condemnation he was, sat there before Jesus, and Jesus told him, "You are the one. Whatever you're going to do and whatever you've got to do, go do it quickly." இப்பொழுது யூதாசும் கூட ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவதற்கு முன்குறிக்கப்பட்டவனாயிருந்தான். இயேசுவுக்கு முன்பாக அமர்ந்திருந்தான். இயேசு அவனிடம், நீதான் அந்த ஒருவன், நீ என்ன செய்ய போகிறாய்? நீ செய்ய வேண்டியதையெல்லாம் சீக்கிரமாக செய்ய என்றார். Him knowing what he was doing, but for them 30 pieces of silver and popularity, sold the Lord Jesus Christ. One of his disciples, the treasurer of the church. Jesus called him his friend. அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர்களுக்காக 30 வெள்ளிக்காசுகளையும் புகழ்ச்சிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விற்றுவிட்டான். தம்முடைய சிஷ்யர்களில் ஒருவனை, சபையின் பொருளாளரை இயேசு அவருடைய சிநேகிதன் என்று அழைத்தார். பார்த்தீர்களா? The Bible said he was born the son of perdition. Just the same that Jesus is born the Son of God. To see the very elected, if it were possible. வேதம் அவன் கேட்டின் குமாரனாக பிறந்தான் என்று கூறியுள்ளது. இயேசு தேவனுடைய குமாரனாக பிறந்தது போன்றே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்.